துலாம் சித்திரை சுவாதி விசாகம் குரனும் சனியும் சேர்ந்திருக்கிறது. ராசிநாதனும் 5ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்கிறது. பெரிய ஏற்றம். நினைத்த காரியங்களில் வெற்றி, எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவியர்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். கலைத்துறையில் அதுவும் எழுத்து பணியில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். திடீரென்று ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள். பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக வரும். தந்தையின் மூலியமாக அபரிமிதமான சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு பிராப்தி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திரை, பெரிய திரை, அது தவிர பேப்பர் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், வெள்ளை ஆடைகள் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், பால் பதனிடும் துறையில் இருக்கிறவாளுக்கு இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். திடீரென்று மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா ராசிநாதன் உச்சம் பெற்று போகிற பரிவர்த்தனை யோகம் கிடைக்கிறது. மறைந்த இடத்தில் திடீர் பணவரவு வரும். வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு. எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வேலை மாற்றங்கள் கிடைக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம். வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்திக்கு நிச்சயமாக வகை உண்டு. இந்த காலகட்டம் பெரிய ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகிறது. நீங்கள் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இந்த தை மாதம் குரோதி வருஷம் வரும்.